வந்து நம்ம இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு. இந்த எக்ஸசைஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக லட்சக்கணக்கான ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நிறுத்தி நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், டிஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் வண்டியை நிறுத்துங்க, 10 நிமிஷம் நடந்து போயிடுங்க. மத்தியானம் ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேபிளுக்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கை போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருங்க. சாயந்தரம் இனிமேல் வண்டிக்கு நடந்தால் போகணும், 30 நிமிஷம் வாக் ஆச்சு. பஸ்ஸுக்கு கோயிலுக்கு பஸ்ஸில் போகிறீங்க. இல்லை, நம்ம பெரியவர் சொன்னதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் கோவிலுக்கு போகணும், ஏன் கோவிலை சுற்றணும்? புண்ணியமும் கிடைக்கும், எக்ஸசைஸும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை பற்றி பேசியாச்சு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் வந்து கேட்குறேன். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பொண்டாட்டிக்கு இஷ்டமான அந்த நகை, இல்லாட்டி உங்கள் டீனேஜ் பையனுக்கு தேவைப்பட்ட அந்த கார், இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்பட்ட அந்த வீடு. இதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு உங்களோட ஆரோக்கியம். நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு யோசிக்கிறோம். பேப்பரில் டிவியில் இந்த மருத்துவமனைக்கு இவ்வளோ சார்ஜ் போடுறாங்க, இந்த டாக்டருங்க இவ்வளோ ஃபீஸ் போடுறாங்க, கேட்டு கேட்டு சலிச்சிடுச்சு. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, டே சாய் நீ ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணுறது இல்லடா, நீ 5 லட்சம் பிளாஸ்டிக் பண்ணுறேன்னு. பட் என்ன பண்ணுறது? when you want to use the best, it is expensive. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க வேண்டிய உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே இஸ் இம்மெட்டீரியல் டு யூ. நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டா சரிங்களா? அண்ட் இதுக்கு வந்து ஒரு 5 ரூல். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என் மாதிரி ஆள்கிட்டேருந்து தப்பிச்சிருப்பீங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மருத்துவமனையிலேருந்து தூரமாக இருப்பீங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ லாங் லைஃப் இருக்கும் உங்களுக்கு. 7 மணி நேரம் படுத்து தூங்குங்க. இப்போ உங்களுக்கு மலேரியா ஜுரம் இருந்தால் உங்களுக்கு ஜுரம் இருக்கும், கால் உடஞ்சா வலி இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், சுகரோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற சுகர் பிபியில் 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு. ஏன்னா எந்த சிம்டம் இல்லை. அதனால வருஷத்தில் ஒரு வாட்டி போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 5 சிம்பிள் ரூல்ஸ் டு குட் ஹெல்த். என்னோட பாட்டி இறந்தப்போ அவங்களோட வயசு 92. என்னை செல்லமாக சாயின்னு கூப்பிடுறாங்க. நான் ஏதாவது சேட்டை பண்ணால் முட்டாப்பாய பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இதை கேட்குறதுல ஒரு குறும்பு சந்தோஷம். அதுவும் எங்கள் அப்பா முன்னாடி அவங்க என்னை இதை கூப்பிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம். அவர் இதை பார்க்க தான் போகிறாரு. ஆமாம், எனக்கு தெரியும் அப்புறம் பிரச்சனை வரும், தைரியமாக சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாம் கிளாப் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதிகபட்சம் அவங்க முன்னாடி, எங்கள் அப்பா முன்னாடி தான் நான் சேட்டை அதிகமாக பண்ணுவேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதுலேயே இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, டே கண்ணா, காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார சாப்பிட்டு மனசார சிரிச்சா உனக்கு நோய் எங்கேருந்துடா வரும்னு. It was such a fabulous audience. It was such a pleasure being here. Thank you so much for listening.